துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியுடைய ஆலோசனை தொடர்பாக முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் மிகிலன் விவரம் என்ன? தேவா, காலையிலிருந்து பல பெயர்கள், அதாவது இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பிலிருந்து பல பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக பல தகவல்கள் பல ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாக நாம் நேரடியாக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களிடமே பலரிடம் பேசிய போது நியூஸ் 18 குழுமத்திற்கு கிடைத்த தகவல், இதுவரை எந்த பெயரும் யாரும் பரிந்துரைக்கவில்லை என்பதை அவர்கள் ஆணித்தரமாக உறுதி செய்திருக்கின்றனர். திருச்சி சிவா பெயர் மட்டுமல்லாது திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தும் ஒரு பெயரானது குறிப்பிடப்பட்டது. அந்த இரண்டுமே, அதாவது திமுகவாக இருக்கட்டும் அல்லது திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், இரு கட்சிகளும் எந்த ஒரு பெயரையும் யாரும் பரிந்துரைக்கவில்லை. இதுவரை இந்த இந்தியா கூட்டணியில் இருந்து எந்த ஒரு நபரின் பெயரையும் இதுவரை பரிசீலிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது லோக்சபாவிலிருந்து கேரளாவிலிருந்து சசி தரூரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் கேரளாவில் வெளியானது. அதற்கும் தற்போது இந்தியா கூட்டணி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சசி தரூரின் பெயரும் யாரும் பரிந்துரைக்கவில்லை அல்லது என்டிஏ கூட்டணியிலிருந்து யாரும் சசி தரூரிடம் பேசவில்லை என்பதையும் அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். இன்று ஒரு 5:30 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டமானது இருக்கிறது. அதில் இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டு இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து யாரேனும், அதாவது போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்கள் ஆலோசனை செய்ய இருக்கின்றனர். இது தொடர்பான முடிவுகள், இறுதி முடிவு ஓரிரு நாளில் எடுக்கப்படும் என்றுதான் தற்போது தகவல் வெளியாகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மிகிலன்.